எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளில் சேர +2 தேர்வு மதிப்பெண்களையே அடிப்படையாக கொள்ள வகை செய்யும் சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டதற்கு பல்வேறு மருத்துவ மாணவர்கள் அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு சமநிலையான எக்ஸாமாக இருக்காது. கண்டிப்பாக கிராமத்தில் உள்ள மாணவர்களை நகரத்தில் இருக்கிற மாணவர்கள் போல் இந்த மாதிரி பரீட்சைகள் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. கிராமத்தில் உள்ள மாணவர்கள் மருத்துவம் படிக்க வர்றாங்க. அவங்களால இந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கோச்சிங் சென்டர் போய் படித்து எழுத முடியாது. ஸோ இது ஒரு சமநிலையான போட்டியாக இருக்கவே இருக்காது. அதனால இதை நாங்கள் ஆதரிக்கவே முடியாது. நீட்டை தேசிய அளவில் ஒரே எக்ஸாம் நீங்கள் எழுதி எல்லாரும் அதை பாஸ் பண்ணாதான் நீங்கள் டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொன்னப்போ மருத்துவத்துறை இந்த மாதிரி மென்மேலும் அதிகமான தேர்வுகளையோ அதையோ கொண்டு வந்தால் நம்மளோட நிறைய பேரோட மருத்துவ கனவுகளே ஆரம்பத்திலேருந்து நம்ம வேரோட கலைஞ்சு எறிகிற மாதிரி இருக்கு. இந்த நீட் தேர்வை வன்மையாக எதிர்க்கிறேன். மறைந்த முன்னாள் முதல்வர் அவர்கள் இதை கடுமையாக எதிர்த்தார். தற்பொழுதுள்ள அரசும் இதையே தான் கடைபிடிக்கிறது. சட்டமன்றத்தில் இதற்கான எதிர்ப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதை நாங்கள் மருத்துவ மாணவர்களாகிய நாங்கள் கண்டிப்பாக வரவேற்கிறோம். இந்த நீட் தேர்வால் பல கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த நீட் தேர்வுனால பல மாநிலங்களோட நம்ம போட்டி போட வேண்டிய அவசியம் வரும். இந்த தமிழக அரசு நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்கு. அதற்காக நன்றியை தெரிவித்துக் கிராமப்புற மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும். நமது மாநிலத்திலே நாம் கடைபிடித்து வருகின்ற சமூக நீதி கொள்கை பாதிக்கப்படும். இந்த 2 விஷயங்களிலே ஆரம்பத்திலிருந்தே நாம் நீட் தேர்வை எதிர்த்து கொண்டிருந்தோம். பிறகு அம்மா அவர்கள் காலத்திலேயே நீட் தேர்வு முறைக்கு மிக எதிர்ப்பு கடிதங்களை எல்லாம் எழுதியிருக்கிறோம். இதற்கு பிறகு இப்போது நீட் தேர்வை நாம் முற்றிலுமாக நமது மாநிலத்தில் ரத்து செய்து இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அனைத்து கட்சிகளின் ஒப்புதலோடு நாம் நிறைவேற்றி இருக்கின்றோம். இந்த அகில இந்திய அளவிலே மருத்துவம் மட்டுமல்ல, மருத்துவ மேற்படிப்புக்கும் நீட் தேர்வு மிகவும் அபாயகரமானது.